நான் கவனி பெஸ்ட் அடிஷன் ட்ரிக். என்ன மிஸ் பெஸ்ட் அடிஷன் ட்ரிக்? ஒன்னும் இல்லடா கண்ணா. இப்ப பாருங்களேன், இந்த நம்பர் எல்லாம் இப்படி இருக்குது. இதுல வரக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா எப்படின்னா அடுத்தடுத்த எண்களா வருது, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா வரும். அடுத்தது எத்தனை நம்பர் இருக்குது இதுல? 10. பாருங்க, ஒவ்வொன்றையும் பாருங்களேன் 10 நம்பர் இருக்கும். அதே மாதிரி என்ன நம்பர்ஸா இருக்குது? கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்குது. அப்ப எந்த நம்பர்ல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா எப்படி இருக்கணும்? அடுத்தடுத்த எண்களா இருக்கணும், 10 எண்களா இருக்கணும். இதுதான், அதுக்குதான் இந்த ரூல். இப்ப நீங்க சின்ன கிளாஸ்ல இது எப்படி படிச்சிருக்கீங்க? 6th 7thலயே படிச்சிருப்பீங்க. இது எப்படி படிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணி. வெரி குட். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன வரும்? 11 வரும் இல்லையா? அப்ப இது பாதியா தானே பிரியுது. இது பாதியா பிரியும். இந்த 5 இங்க 5. அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அடுத்தது என்னது? இது 2வையும் 9ஐயும் ஆட் பண்ணாலும் என்ன வரும்? 11 தான் வரும். இது மாதிரி ஒவ்வொன்னா அந்த கிளாஸுக்கு ஏத்த மாதிரி படிச்சிருப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? 3ஐயும் 8ஐயும் இல்லையா? அடுத்தது 11. அடுத்தது என்னது? 4ஐயும் 7ஐயும் என்னது? 11. அடுத்தது என்னது? 5ம் 6ம். புரியுதா ஏன் இடையில கோடு போட்டேன்னு? அப்ப என்ன வருது? 55. 55. புரியுதா அடிக்கணும்? இப்படி போட்டிருப்பீங்க. இல்ல சிலர் என்னன்னா அடுத்த கிளாஸ் கொஞ்சம் ஹையர் லெவல் வரும்போது 1 + 10 1ஐயும் 10ஐயும் கூட்டினா 11. எத்தனை தடவை வரும்? 1 2 3 4 5 தடவை வரும். 5 டைம்ஸ் வரும். 11ன்றது எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வரும். 5 தடவை வரும். அப்ப பெருக்குனா என்ன வருது? 55. த ஆன்சர். புரியுதா? இப்ப இது சின்ன நம்பர்ன்றதுனால இது கரெக்டா பண்ணிட்டீங்க. இப்ப இது வரும்போதே கொஞ்சம் தடுமாட்டம் வந்துரும். புரியுதுங்களா? இப்ப இதையும் நம்ம கூட்டணும். 27ஐயும் 36ஐயும் கூட்டுங்க. 7 3 10 13 மிச்சம் 1 6 63. இதை எதால பெருக்கணும்? 5ஆல பெருக்கணும். பாருங்க இப்படி எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் வரும்போது நம்ம இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறத விட எப்படி ஈஸியா செய்யணும்னு மிஸ் சொல்லித்தர. நல்ல கவனி, சரியா? இப்ப இதுல இப்படி இருக்கா? நல்ல கவனி. 10 எண்கள் இருக்கணும், அடுத்தடுத்த எண்களா இருக்கணும். 10 நம்பர்ஸ் இருக்கணும், கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸா இருக்கணும். இப்ப இதுல 5th நம்பர் என்னன்றத பாருங்க. இதுல என்ன பண்ணுங்க? 5th நம்பர் 5வது எண் எதுன்னு பாருங்க. எது 5வது எண்? இதுல 5 எழுதிக்கோ. பக்கத்துல 5 போட்டுரு. இதுதான் ஆன்சர். எப்படி அப்படின்றதுக்குள்ள வந்துருச்சாடா கண்ணா? வந்துருச்சா வரலையா? அதே மாதிரி அடுத்தது இங்க பாருங்க. ரைட்டா? எது 5வது நம்பர்? 31. Just you write 31 here. 31ன்றது எழுதிக்கோ. லாஸ்டா என்ன எழுதணும்? 5. Finally you should write 5. அப்ப 315. ஆன்சர் கரெக்டா? நீங்க கால்குலேட்டர் போடுறதை விட ஃபாஸ்டா போடலாம். இந்த கால்குலேட்டர் இத்தனையும் தட்டி எடுத்து போடுறதை விட ரொம்ப ஃபாஸ்டா போட்டுடலாம். புரியுதா? கால்குலேட்டரை விட ஃபாஸ்டா போடலாம். அதே மாதிரி இதுல எது 5th நம்பர்? டக் டக்குன்னு சொல்லிக்கலாமா? என்னது? 338. அடுத்து என்னது? 5. இப்ப 3385. இதுல எது 5th நம்பர்? 4586. 45865. அப்ப என்ன வருது? 45,865. இதுல எது 5th நம்பர்? 50270. என்ன போட்டணும்? 5. அப்ப என்ன வருது? 5,02,705. புரியுது? 5,02,705, 45,865, 3,385, 315. எவ்வளவு குயிக்கா வந்துருச்சுக்கண்ணா? ஈஸியா இருக்குதா இல்லையா? புரியுதாடா கண்ணா? இது எதுக்குன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு, போட்டித் தேர்வுகளுக்கு போகும்போது இது மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் தடுமாற கூடாதுன்றதுக்காக. சரி, இப்ப பாரு இன்னொரு மெத்தட். இப்ப ஃபர்ஸ்ட் இப்படி முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 5ஆல பெருக்கிறதுன்னு சொன்னோமா? இன்னொன்னு அந்த கூட்டல கூட அப்படிதான். முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரைன்றது கூட கிடையாது. இந்த 0 வர நம்பரோட எது பேர் ஆகுதுன்னு பாக்கணும். இங்க இருந்து 4ஆவதா இது? ரைட்டா? அதே மாதிரி இங்க இருந்து 1 2 3 4. கரெக்டா? வந்துருச்சு 63. 30ஐயும் 33ஐயும் கூட்டினா என்ன? 63. அது இன்னும் கொஞ்சம் ஈஸி. சப்போஸ் அந்த ஆட் பண்ற மெத்தடா இருந்தா அதை 5ஆல பெருக்கிக்குவோம். புரியுதா? அதனால ஒரு கணக்குன்னு போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்ப நான் என்ன ஆன்சர் சொல்லி கொடுத்தேன்? 5th நம்பர் 5வது எண் என்ன வருதோ அதை எழுதி 5 போடணும்னு சொன்னேன். இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன். இங்க பாரு. இப்ப இது வேண்டாம். 1 1ஓட என்ன கூட்டுங்க? 4 கூட்டுங்க. ரைட்டா? 1ஓட 4 கூட்டினா என்ன வரும்? 5. பக்கத்துல என்ன போட்டுக்கலாம்? 5. சோ இது ஈஸியா இருக்குது.
ஆனா இங்க பாரு 27 இப்ப கீழே செய்யிட்டா நானு 27ஓட என்ன கூட்டணும் நீ 4 கூட்டணும் 27ஓட என்ன பண்ணும் 4 கூட்டணும் மேம் இப்ப இது செய்யறதுக்கு நம்ம 5 எழுதி ஓ இங்க கூட்டல்னு வருது அடிஷன் வர்றதுனால இந்த 5th நம்பர் 5வது நம்பர் எழுதி 5 எழுதுறதே ஈஸியா இருக்குது மிஸ் 5வது நம்பர் 5 எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு இருந்தாலும் கண்ணு சில இந்த எக்ஸாம்ல எல்லாம் நீ பண்ணும்போது இப்ப 5th நம்பர்னு சொல்ற டக்குன்னு 6th நம்பர் எடுத்துருவ இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவ நீ 4th நம்பர் எடுத்துருவ அது மாதிரி கொஞ்சம் தப்பு பண்றதும் இல்ல அதனால இன்னொரு மெத்தட் இன்னொன்னு ஒரு ஆல்டர்னேட் மெத்தடா வச்சுக்கோ இத ஒரு வெரிஃபிகேஷன் கூட வச்சுக்கலாமே அப்படி பண்ணலாமா இப்ப இதை ஆட் பண்ணிக்கலாம் சரியாடா கண்ணா இப்ப இதை ஆட் பண்ணா இங்க என்ன வரும் 7 3 10 11 மீதி என்னது புரியுதா 31 கரெக்டா இப்ப என்ன பண்ணணும் 4ஆல ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் நம்ம 5 வெரி குட் 5 போட்டுக்கிட்டோம் அவ்வளவுதான் இப்ப அதே மாதிரி தான் புரியுதுங்களா இந்த நம்பரோட நீ என்ன பண்ணிக்கணும் 4 ஆட் பண்ணணும் 338 பக்கத்துல என்ன போட்டுக்கணும் லாஸ்டா 5 போட்டுக்கணும் எந்த மெத்தட் ஈஸியோ அதுல நீ போட்டுக்கோடி கண்ணு இது அதுக்காக மிஸ் இப்படி கூட்ட சொன்னாங்கன்றதுக்காக கூட்டணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல நான் வந்து ஒரு ஆல்டர்னேட் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது இந்த டிஜிட்ஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும் கூட்டி 5ஆல பெருக்கலாம் அது ஒரு முறை இல்லாட்டி 5வது நம்பரை எழுதி கடைசியில 5 எழுதலாம் அது ஒண்ணு இல்ல அப்படின்னா முதல் நம்பரோட 4 கூட்டி நீ 5 5ன்றதுனால 5 கூட்டிடாதீங்க இப்ப இங்க பாரு 4 5 8 2 இதோட எதை கூட்டணும் 4 கூட்டணும் ரைட் அடி கண்ணு என்ன போட்டுக்கணும் கடைசியா 5 போட்டுக்கணும் 4 கூட்டிட்டு 5 போடணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியலையா ரைட் அதனால எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தட்ல செய்யுங்க போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கிறதுக்கு இது கொஞ்சம் பயன்படும் அவ்வளவுதான் ஒரு கேம் மாதிரியே இருக்கும் நமக்கு அவ்வளவுதான் சரியாடா கண்ணா